டைட்டானிக் திரைப்படம் வரலாற்று சாதனை. 1998 மார்ச் 23 அன்று நடைபெற்ற 70வது அகாடமி அவார்ட்ஸ் விழாவில் டைட்டானிக் திரைப்படம் வரலாற்று சாதனையை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் முக்கிய விருதுகளை வென்று கவனம் பெற்றது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிய இந்த படம் காதலும் விபத்தும் கலந்த ஒரு சிறப்பான படைப்பாக இருந்தது. இந்த விழாவில் டைட்டானிக் திரைப்படம் மொத்தம் 11 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. இது அப்போது வரை இருந்த சாதனையை சமன் செய்தது. இதற்கு முன்பு பென்ஹர் திரைப்படமும் 11 விருதுகளை வென்றிருந்தது. இதனால் டைட்டானிக் திரைப்படம் ஆஸ்கர் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி படங்களுள் ஒன்றாக உயர்ந்தது. இந்த படம் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த இசை போன்ற பல முக்கிய பிரிவுகளில் வெற்றி பெற்றது. திரைப்படத்தின் தொழில்நுட்ப மேன்மை, காட்சி அமைப்பு மற்றும் உணர்ச்சிமிக்க கதை இதற்கு காரணமாக இருந்தது. உலக அளவில் இந்த படம் பார்வையாளர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. டைட்டானிக் திரைப்படம் 1912ஆம் ஆண்டு நடந்த RMS டைட்டானிக் சிங்கிங் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. காதல் கதை மற்றும் உண்மை நிகழ்வுகளை இணைத்து சொல்லப்பட்ட இந்த படம் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்தது. லியோனார்டோ டிகாப்ரியோ மற்றும் கேட் வின்ஸ்லெட் ஆகியோரின் நடிப்பும் மிகுந்த பாராட்டை பெற்றது. இவ்வாறு 1998 மார்ச் 23 அன்று டைட்டானிக் திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளில் சாதனை படைத்து உலக சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது. இன்று வரை இந்த படம் சிறந்த திரைப்படங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் அதன் சாதனை இன்னும் நினைவு கூறப்படுகிறது.